இன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி எந்தையும் என் தாயும் நீ எல்லோ. நீ என்னை ஆளும் மன்னவனன்றோ. நிலையெல்லாம் உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதியிழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை எனக்கென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது சின்ன 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 எரர் இருந்தால் கூட அந்த எரரை சரிப்படுத்துறதுக்கும் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளோட குறையை சுட்டி காட்டி கண்டிக்கிற ஒருத்தவங்க இல்லாமல் நம்மளை எப்பயும் ஓகே இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்மளுடைய குறைகளை கூட எந்த வழியில் நிறைகளாக மாற்றலான்ங்கிற யோசித்து நம்மளை வழிநடத்துகிற ஏசப்பா எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் ஹாப்பினஸ்க்கும் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது குட்டீஸ். ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை உங்களால் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ண முடியுதா குட்டீஸ்? நம்ம அவருடைய இந்த மாதிரியான அரவணைப்பு என்ன நடந்தாலும் கூட நம்மளை அதில் ஏதோ ஒரு காரணத்தை கொடுத்து அந்த காரணத்தின் பேரில் நம்மளை ஹாப்பியாக வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொம்ப பெரிய வாக்கியம் பண்ணியிருக்கோம் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பை நம்ம உணரணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப நம்மளை நெருக்கிக்கிட்டு வருது, அப்படி தானே குட்டீஸ்? நீங்களாம் குட்டியாக இருந்தால் கூட இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் கூட உங்களுக்கு 1000 பிரச்சனை சொல்லுவீங்க. அப்படி வளர 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 நம்மளை இந்த உலகம் என்ன பண்ணும், அதோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்களை நமக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஏசப்பா நம்ம கூட இருந்தா மட்டும்தான் அதுல அப்படியே நம்ம எப்படி நம்ம டிராவல் பண்ணி எந்த ஒரு தீங்கும் நம்மளை நெருங்காதபடிக்கு நம்மளை வழிநடத்த முடியும். அப்படிங்கிறது அவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தானே குட்டீஸ் முடியும். ஸோ நமக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுறது இன்னைக்கு பார்த்த பாடலாம் அதுதான். ஏசப்பா என்கிட்ட பொண்ணு பொருள் இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருக்கும்போது இந்த நிலையில்லா உலகத்தில் நான் எப்படி உம்முடைய ப்ரெசன்ஸ்னால நான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு நம்ம சூப்பராக பாடிட்டோம், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நமக்கு இது மந்த் எண்ட் ஆயிட்டு, நாளைக்கு மந்த் தொடங்க போகுது. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பயம், இந்த மாதத்தை எப்படியோ கடந்துட்டோம், இனி அடுத்த மாதத்தை எப்படி நம்ம தொடங்க போகிறோம்? நம்மளுடைய எல்லா கவலைகளும் எல்லாமே அந்த பணத்தின் மேலேயோ பொருள் மேலேயோ இல்லை நமக்குரிய செலவுகள் மேலேயோ இல்லை நமக்கு இருக்கிற கடன்கள் மேலேயோ தான் இருக்குமே ஒழிய, ஓகே நமக்கு இந்த மந்த் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, அவர் பார்த்துக்குவாரு, அவர் கையில் ஒப்பு கொடுத்துறேன்னு அந்த விஷயத்தை குறித்து யோசிக்காமல் நம்மளால் கடந்து வர முடியுமா? ப்ராக்டிக்கலாக அது முடியாது. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன சோர்வுகள் இந்த மாதத்தில் நமக்கு கிடைச்சதோ அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்டடீஸ் பக்கமாக இருக்கலாம், நமக்கு கிடைச்ச மார்க்ஸ்னால கூட இருக்கலாம். இதை எல்லாத்தையும் இந்த மாதமே இப்போவே அவருடைய கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம அடியெடுத்து வைக்கும்போது எந்த ஒரு இந்த விதமான தாட்ஸும் நமக்கு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய உடனிருப்பினால் என்ன பண்ணுவோம், கடந்து வருவோம். இதை ஒருவேளை பெரியவங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம செய்து கொடுக்க வேண்டிய, நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மை இதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நம்மளுடைய பிள்ளைகளும் இதை நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்படி ஃபாலோ பண்ணால் இப்படி ஹாப்பியாக இருக்க முடியும், அவங்க அதனால தான் ஹாப்பியாக இருக்காங்கன்னு நம்மளை ஒரு சாட்சியாக எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரோட பாதையில் நம்மளை பார்த்து அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதான் இன்னைக்கு வசனமும் கூட
சங்கீதம் 105 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம அவருடைய உண்மை, அவருடைய அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணர்ந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணும்போது, அந்த உண்மை நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் அது தலைமுறை தலைமுறைக்கும் அது என்ன பண்ணும், கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். அது மட்டும்தான் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம அன்பு செய்கிறவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பெரிய சொத்து. ஸோ இந்த நாளில் இந்த மாதத்தை நம்ம அப்படி நம்ம பிள்ளைகளுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம அப்படி சொல்லி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் அவருடைய கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவருடைய வார்த்தைகளுக்கு நான் எப்படி புதிய மாதத்தில் செவி கொடுக்க போகிறேன், அதுபடி நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போகிறேன், எந்த ஒரு சின்ன நம்மளோட செயல்பாடும் கூட அவரை ஹர்ட் பண்ணிடாமல் நான் அடுத்த மாதத்தை முடிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதை முன்னிறுத்தி நம்ம கடந்து செல்வோம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கிற சோர்வுகள்னு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் நிறைவாக மாற்றுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நீங்கள் பலப்படுத்தி எங்களை உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து வர வைத்திருக்கிறீங்கிறத நாங்கள் விசுவசிக்கிறோம். தகப்பனே, இனி ஒரு புதியதொரு மாதத்தை நாங்கள் காணும்போது அந்த மாதம் எங்களுக்கு சித்தமானபடி இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியாக நாங்கள் நடித்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும். உங்களோட கரங்களில் அதை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.